Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி. இப்போ இன்வர்ஸ் டிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.3ல தேர்டு சம் பார்க்க போகிறோம். தேர்டில் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு 3 சம் கொடுத்துருக்காங்க ராஜா. எக்ஸசைஸ் 4.3 அதில் தேர்டு சம். அதில் தேர்டில் ஃபஸ்ட்டு சம் இப்போ பாருக்கன்னு ஃபஸ்ட்டு சம் tan இன்வர்ஸ்குள்ளே பாருக்கன்னு மொதல் சம்மு tan இன்வர்ஸ் ஆஃப் 7π/4 கண்ணு இது பாரு வெளியில் tan இருக்குது, உள்ள tan இன்வர்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக பாரு. tan இன்வர்ஸ் என்ன? அதனுடைய டொமைன் -∞ to +∞, ரேஞ்ச் -π/2 to +π/2. ஆனால் டேனுக்கு பாரு, டேனுடைய டொமைன் -π/2 to +π/2, ரேஞ்ச் -∞ to +∞. இப்போ நம்ம ஃபைனல் பாருங்க, இது அடிச்சு போட்டால் டேன் தான் வெளியில் இருக்குது. அப்போ டேனுக்கு தான் பார்த்துக்கணும், நீ டேன் இன்வர்ஸ்க்கு பார்த்துக்கூடாது. இது டொமைன் கரெக்டாக இதுக்குள்ளே இருக்கும். இப்போ டேனையும் tan இன்வர்ஸையும் அடித்து நம்ம ஆன்சர் என்ன? 7π/4 தாங்கன்னு. கண்டிப்பாக இது பாரு, tan இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, tan இன்வர்ஸ் அடித்தா நம்மளுடைய ஆன்சர் 7π/4. அது கண்டிப்பாக -∞ +∞ தான் பாரு. டேனுக்கு பார்க்கணும் நம்ம டேன், புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அந்த ரேஞ்ச் -∞ to +∞ நமக்கு வர ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். கண்ணு டேன் அப்படின்னா டொமைன் வந்து -π/2 to +π/2, ரேஞ்சு -∞ to +∞. வேறு வெளியில் டேன் தான் இருக்குது, புரியுதா? அப்போ டக்குன்னு அடிச்சுக்கலாம். இது கண்டிப்பாக -∞ to +∞ இருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் சம் tan இன்வர்ஸ் ஆஃப் 1947. tan இன்வர்ஸ் அடித்தா 1947 -∞ to +∞ இருக்கும். அதே தான் தேர்ட் சம் tan இன்வர்ஸ் ஆஃப் -0.2021. tan இன்வர்ஸ் அடிச்சுக்கலாம். -0.2021 -∞ +∞ இடையில இருக்கும். ஆக மொத்தம் இந்த 3 சம்மும் ஒன்று தான் கண்ணு. அப்படியே tan இன்வர்ஸ் அடிச்சுட்டு அதுதான் ஆன்சர் நமக்கு. புரியுதா தங்கம்? ஏன்னா டேனுடைய ரேஞ்சு வந்து -∞ to +∞. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் டெஃபினட்டாக -∞ to +∞ வரும் எல்லாமே. இப்போ தெரியுதா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.